தேவரின் சொத்துக்களை 17 பாகமாக பிரித்து தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக அளித்துள்ளார். உருட்டுக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கொஞ்சம் சொத்துக்களை மட்டும் அவங்க வாரிசுதாரர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் அவங்க கிட்ட பண்ணைக்கு இருந்தவங்க, வேலைக்கு இருந்தவங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத சொன்னாங்க. நான் சொல்றேன், எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தேவர் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வேலைக்கு எழுதி கொடுத்துறாரு. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் சொத்துக்களை எந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மறவர் சமூக மக்களுக்கும் பிரச்சனைப்படுதோ அந்த மக்களுக்கு தன்னுடைய சரிபாதி சொத்தை பகிர்ந்து கொடுத்தவர். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தேவர் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வேலைக்கு எழுதி கொடுத்துறாரு. அதுல என்ன சொன்னாருனாக்க, முதல்ல பசுமன் முத்துராமலிங்கம் அவர்கள் கொடுத்த சொத்துக்களை வந்து மக்களுக்கு கொடுத்தாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் தோண்டி துருவி எடுத்து பார்த்தோம்னாக்கா, நோண்டி கொஞ்சம் நோண்டி எடுத்து பார்த்தோம்னா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். அவருடைய சொத்துக்களை ஒரு 17 கூறுகளா போட்டிருக்காங்க. ஒரு கூரை மட்டும் இவர் எடுத்து வச்சுட்டாப்ல, ஏன்னா அவருக்கு வேணும் இறக்குற வரைக்கும் அவருக்கு ஒரு சொத்து பிடிவானம் ஒண்ணு, அதுக்கு ஒரு கூரை மட்டும் எடுத்து வச்சுட்டாப்ல. பாக்கி 16 கூரை 16 பேரை கூப்பிட்டு கொடுத்துருக்காப்லப்பா. அப்புறம் நான் முடிஞ்சு போச்சுல. நம்ம சாதிக்காரங்க மட்டுமே இருந்த அந்த காலத்துல நல்லது கெட்டதுக்கு 4 சாதிக்காரங்க வேணும்னு இவங்களை எல்லாம் கூட்டியாந்து குடி வச்சு இருக்கிறதுக்கு இடமும் பாக்குறதுக்கு வேலையும் கொடுத்து அதை பார்த்து ரசிச்சானே ஓம்பாட்டனும் ஏம்பாட்டனும் அவங்க தேவண்டா. வாரி வழங்கினார் மக்களுக்குனாக்க, மக்களுக்கு என்ன விஷுவலா போகும்னா, ஆமா அந்த ரஜினி படத்துல முத்து கொடுத்தாப்லையா, ஆமா ஐயா மியூசிக் ஒன்று போகும் எல்லாருக்கும் அப்படிதான் ஒரு விஷயம் இருக்கும்ல. அப்படி இல்ல, only 16 members, that's all. உனக்கு தெரிஞ்சு போச்சா நீ சொல்றது உண்மைதாப்பா. இந்த 16 பேரும் யாரு, இவங்க உண்மையிலேயே ஏழை கஷ்டப்படுற ஒடுக்கப்பட்ட மக்களா அப்படின்னு பார்க்க போனோம்னாக்கா, இதுல வந்து எல்லாருமே பெரும்பான்மையான நபர்கள் வந்து சுயசாதியை சேர்ந்தவர்கள். அதே தேவை குறிப்பிட்ட ரத்த சொந்தத்துல உள்ளவங்களும் உள்ள இருக்காங்க. இந்த 16 இது பெரும்பான்மையாக இருக்கிறவங்க. கதை இப்படி போகுதா? இது இல்லாம வேற்று சாதியை சேர்ந்தவங்களும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. 2 பேரும் வந்து பல்லர் சமூகம்னு நினைக்கிறேன். அவரு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டு, ஐயா ஒண்ணு டாக்குமெண்ட்ல அது இங்க கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்க, கம் ஹியர் வித் தி டாக்குமெண்ட். நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? கொடுத்த 16 பேர் வந்து எல்லாரும் உடனே வந்து பண்ணிருப்பாங்களே, கொடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் முதல்ல வந்து கொடுத்தது. சபாஸ் மாமா, சபாஸ் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்ப 16 பேருக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத வந்து பெருமையா பேசுறீங்க, ஊருக்கு அள்ளி கொடுத்தாரு அப்படிங்கறத. அப்ப திரும்ப ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு திரும்ப யாராட்டெல்லாம் கொடுத்தாங்களோ திரும்ப கொண்டாந்து கொடுங்கன்னு புடுங்கினாங்கல்ல, அப்ப இது தப்பு தானே. அப்ப யாரு புடுங்கினாங்க சொல்லணும்ல. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. இடையில வாங்கினா மட்டும் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாம் கொண்டாந்து போடுங்க அப்படின்னு பாயிண்டா கட் பண்ணிட்டாப்ல. ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு பாரு. இந்த ஸ்கிரீன் பிளே நீ சினிமாவில் பண்ணியிருந்தா நீ உருட்டு பண்ணே பாரு, இங்க வந்து பண்ணி எங்க உத்தரவு வாங்குறது. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு என் கையில தான். என் கையில தான். இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து அப்ப காமராஜர் ஆட்சி காலத்தில் நில உடைமை அந்த சீர்திருத்த சட்டம் வருது, இவ்வளவுதான் நிலம் வச்சுக்கலாம், 15 ஏக்கருக்கு மேல யாரும் வச்சுக்க முடியாது அப்படி கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்றப்ப நிலம் இருந்தாலும் கவர்மெண்ட் எடுத்துக்கும், அதனால எல்லாருக்கும் பிரிச்சு எழுதுறாங்க. ஆக அவர் அந்த தப்பித்து கொள்வதற்காக அந்த நேரத்தில் செய்த அந்த செயல் அது. நம்முடைய நிலம் பறிப்போய் விடக்கூடாது, அதை வந்து ஒரு பெரிய புரட்சியா அவர் எழுதி வச்சாருன்றத சொல்றாங்களே தவிர, அதை வாங்கினவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்றவங்க சொல்றவங்க குறைவாக இருக்கிறார்கள் நாட்டில். 2000-3000 வருஷமா இதுக்கு விளக்கம் கிடைக்காம அலைஞ்சானுங்க, இன்னைக்கு நேக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.